ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள சைபர் செக்யூரிட்டியாவோ இல்ல பென் டெஸ்டராவோ உள்ள போறீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி என்ன டாபிக்னா மால்வேர் அனாலிசிஸ் தான். மால்வேர் அனாலிசிஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள போறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள ஃப்ரெஷரா உள்ள என்டர் ஆயிட்டீங்க. என்டர் ஆனாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைல கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க, இந்த ஃபைல் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படியே டைரக்டா போயெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுல இந்த ஸ்கேனிங்ஸும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வரும். நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஆட்டோமேஷன் வந்துருச்சு. இருந்தாலும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து மேனுவல் டெஸ்டிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து லைவா அதை தான் எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி பென் டெஸ்டிங் L1 சொல்லி நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஓபன் பண்ணிருப்போம் யூடியூப்லயே. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிருங்க. அதுல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா லைவா இதே மாதிரி எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். மொபைல் எப்படி ரிமோட் ஆக்சஸ் இருக்கிறது, கேமரா ஆக்சஸ் இருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து நீங்க அதுல பாப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பிரைஸ் வந்து 319 வந்து நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல. ஸோ அதுல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டு த டாபிக். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மால்வேரை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத லைவா பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து டார் ப்ரௌசர் தேவை. அந்த டார் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற பார்த்தரலாம். காலையில் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் டார் ப்ரௌசரை ஒரே ஒரு கமெண்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த கமெண்ட் தான் இது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+Shift+ கொடுக்குறேன். இது எதுக்காகனா ஃபாண்ட் சைஸை பெருசு பண்றதுக்கு. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த இடத்துல Ctrl+Shift+ கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன்னா, சூடோங்கிறது வந்து ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்றது. ஏன் ரூட் யூசர் கிட்ட நான் பர்மிஷன் கேட்கறேன்னா, இந்த இடத்துல நல்லா பார்த்தா தெரியும், உங்களால டாலர் சிம்பிளா பார்க்க முடியும். நான் வந்து நார்மல் யூசரா லாகின் ஆயிருக்கேன். ரூட் யூசரா நம்ம லாகின் ஆனோம்னா ஹேஷ் சிம்பிள் காட்டும். இது வந்து நார்மல் யூசர்ல இருக்கிறனால டாலர் சிம்பிள் காட்டுது. அதனால வந்து எனக்கு இப்போ சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும்னா அது ரூட் யூசரால தான் பண்ண முடியும். இப்போ புதுசா ஒரு டூல் இன்ஸ்டால் ஆகுது இல்ல, அப்படிங்கும்போது ரூட் யூசர் தான் அதை பண்ணணும். அதனால நான் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். அதனால அதுக்கு வந்து சூடோ கொடுத்துட்டு அடுத்து வந்து எது வழியா இன்ஸ்டால் பண்றோம், ஏபிடிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஆப்ஸோ இல்ல கேம்ஸோ இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க. இதே iOS இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணனாலோ இல்ல ஏதாவது கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ நீங்க வந்து ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க iOS. அதே காலி லினக்ஸ்னு வந்துட்டாலோ இல்ல பேரட் OS வந்துட்டாலோ உங்களுக்கு வந்து ஏபிடி வரும். ஏபிடிக்குள்ள போய் தான் நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏபிடி மென்ஷன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். எதனா டார் ப்ரௌசர் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்றேன். எதுக்காகனா அப்பதான் வந்து எனக்கு இந்த இடத்துல கிராஃபிக்கலா தெரியும், இல்லைன்னா டர்னல்ல ரன் பண்ற மாதிரி இன்ஸ்டால் ஆயிரும். அதனால வந்து இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். கைஸ், இது வந்து நீங்க கரெக்டான கமெண்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா எரர் வர ஆரம்பிக்கும், ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகாது. அதனால இதை கரெக்டா கொடுத்துருங்க. இது நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேங்கிறத இதை நான் வந்து என்டர் பண்ண போறதுல இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே இதை எரேஸ் பண்ணிட்டு நேரா இப்போ வந்து டார் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கலாம். டார் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா வந்து இது நிறைய டனல்ஸை கிரியேட் பண்ணி அது வழியா நம்மள வந்து அனலைஸ் வச்சுக்கும். நீங்க எப்பவுமே வந்து எதை அனலைஸ் பண்ணாலும் எதை டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் இந்த ப்ரௌசரே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு பிரைவசி கரெக்டா இருக்கும். நீங்க யாருங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு அனலைஸா இருப்பீங்க. கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அதனால சொல்றேன். இப்ப நீங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து டூல் யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப நான் வந்து ஆஃபீஸ் யூசேஜ்ல இருக்கறனால என்னால டார் ப்ரௌசரை இப்ப ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால வந்து இந்த டார் ப்ரௌசர்ல என்ன பண்ணுவோமோ அதை அப்படியே நான் வந்து ஃபயர்பாக்ஸ்ல பண்ணி காட்டுறேன். என்ன பார்த்து யாரும் ஃபயர்பாக்ஸ்ல அதை ட்ரை பண்ணாங்கன்னா டார் ப்ரௌசர்லயே ட்ரை பண்ணுங்க. ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா, டார் ப்ரௌசர் ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே இந்த இடத்துல கூடிய கிளீனரை யூஸ் பண்ணி டார் ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பதான் உங்களோட எல்லா யூசேஜுமே ப்ராப்பரா கிளியர் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்க சேவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப நான் வந்து ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இன்னொரு டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்கதான் நம்ம வந்து அந்த டூலை ஓபன் பண்ண போறோம். இதுதான் அந்த டூலோட லிங்க். இதை நான் அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு திரும்ப நேரம் ஃபயர்பாக்ஸ்ல வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜுக்குள்ள போயிடும். இந்த URL வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நேம் போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சைட் ரீடைரக்ட் இருக்கும், இல்ல ஒரிஜினல் சைட்ஸ் வர்றது கஷ்டமா இருக்கும். அதனால இந்த URL யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாபிக் வந்துடலாம். இப்போ இந்த டூல் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னா, ஃபைல உங்களால ஸ்கேன் பண்ண முடியும், URL ஸ்கேன் பண்ண முடியும். இந்த இடத்துல URL ஸ்கேன் பண்ணா என்ன மாதிரி URLs அப்படின்னா, ஃபிஷிங் லிங்க்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது மெயில் வழியா ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இருந்து எங்க கூகுள் மீட் வந்திருக்கு, நீங்க சீக்கிரமா இதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் வச்சு ஆஃபீஸ்ல இருந்து ஒட்டுனா வந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்துருச்சு. அதை நீங்களும் சரி ஆஃபீஸ் மெயில் தானேன்னு சொல்லி லிங்கை யோசிக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஹேக் ஆயிரும், சிஸ்டம்னாலும் ஃபுல்லா ஹேக் ஆயிரும். அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாத லிங்க் எல்லாம் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் லிங்க், அது ரீடைரக்ட் ஆகிற லிங்கா இல்ல மலிஷியஸ் லிங்கா, அந்த மாதிரி எந்த லிங்க்ங்கிறத உங்களுக்கு வந்து இது ஸ்கேன் பண்ணி அதோட சிவியரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இங்க காமிச்சிடும்.
அதே மாதிரி ஃபைல், இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்க, அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் மெயில் வழியா வருது, இல்ல நீங்க ஏதாவது ஆஃபீஸ் யூசேஜுக்காக ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ப்ராப்பரான ஃபைல் தானா, அஃபிஷியலான ஃபைல் தானா, இல்ல அதுல ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற அனலைஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, ஃபைல் அட்டாச்மெண்ட் சிம்பிள். இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதுல என்ன இருக்கு, மால்வரா இல்ல ட்ரோஜனா, அந்த மாதிரி என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட எந்த அளவுக்கு சிவியர் இருக்கு, அது எந்த அளவுக்கு பாப்புலர் இருக்கு அப்படிங்கிற ஸ்கோரையும் கொடுத்துரும். அடுத்ததான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதையும் விட்டுருங்க, இது வந்து இப்போதைக்கு ஒர்க்கிங்ல இல்ல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் சர்ச். ரிப்போர்ட் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹோஸ்டிங் டூல் தான். இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா, நீங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் கேதர் பண்ணி தரும். அதுக்கப்புறம் ஒரு டொமைன் கொடுத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் கேதர் பண்ணி தரும். ஹேஷஸ் கொடுத்தீங்கனாலும் அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணும். ஆனா இது எல்லாத்தையும் எப்படி கேதர் பண்ணுதுன்னா, டேட்டா பிரீச் வச்சுதான். ஒரு டேட்டா பிரீச்ங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சைட்குள்ள போறீங்க, குக்கீஸ் அலோவ் கொடுக்குறீங்க. அந்த குக்கீஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் சேவ் ஆயிருக்கும், சம்டைம்ஸ் பாஸ்வேர்ட் சேவ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் லாகின்ஸ் சேவ் ஆயிருக்கும். அதெல்லாத்தையும் நீங்க வந்து குக்கீஸ்ல சேவ் பண்ணிப்பீங்க. அந்த குக்கீஸ் இன்னொரு சைட் ரீடைரக்ட் ஆகி எடுத்திருந்து அந்த சைட் ஹேக் ஆச்சுன்னா உங்களோட குக்கீஸ் எல்லாமே வந்து டேட்டா பிரீச் ஆயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இது வந்து இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து கிளியரா எடுத்து கொடுக்குது, ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும். அடுத்து இங்க வந்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் வழியா மேக் பண்ணிருக்காங்க அப்படி, அது வந்து எந்த வனபிலிட்டி டார்கெட் பண்ணி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கணும்னா இந்த இடத்துல அதை நீங்க பேஸ்ட் பண்ணி அனலைசிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸை எடுத்து கொடுக்கும். அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு எடுத்துரும், நீங்களும் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுல ஃபைலை டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அனலைஸ் இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம். இங்க வந்து நான் நிறைய பேலோட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரெகுலரா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வைஸையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்போம். அந்த பேலோட்ஸ் தான் எல்லாமே. இப்போ நான் வந்து இதுல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஐ எம் நாட் ரோபோட்ங்கிற டிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு வெரிஃபிகேஷன் பாக்ஸ் ஒன்று வரும். அது சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராமலே உள்ள போயிடும். இப்போ வந்து ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபைலோட நேம் காட்டும், அதோட சைஸ் காட்டும், என்ன டைப், அதாவது ஐஏபிகேன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டுங்கிற இங்க காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம்னா, ஜென்ரேட் பப்ளிக் ரிப்போர்ட்ங்கிற கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லாவே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த இடத்துல அனலைஸ் பண்ணதுமே நமக்கு வந்து டிரெக்ட் ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்குன்னா மலிஷியஸா இருக்கு. அது எதுனா 25க்கு 2% வந்து மலிஷியஸா இருக்கு. சாரி 2 வந்து மலிஷியஸான ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. அந்த 2 ஸ்கிரிப்ட்ஸ்னால எவ்வளவு பர்சன்டேஜால அட்டாக் கொடுக்க முடியும், த்ரெட்டோட அட்டாக் எந்த அளவுக்குனா 100க்கு 65% வந்து அட்டாக்கை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்லிருச்சு. இதை பத்தின இன்னும் டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து எந்த அளவுக்கு நீங்க பேலோடு வந்து பவர்ஃபுல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுல கிடைக்கும். இது என்ன பண்ணும்னா, இது வந்து ஆண்ட்ராய்டோட கம்பைலர் வந்து இந்த சைட்ல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது கூட வந்து இந்த பேலோட அட்டாச் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை எடுத்து தருது. ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரோஜன் இருக்குங்கிறத தெரிஞ்சிருச்சு. ட்ரோஜன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே. அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து நான் மெம்பர்ஷிப்ல வந்து டீட்டெயிலாவே போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.